2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தற்போதிலிருந்து திமுக தயாராகி வருகிறது. ஏற்கனவே பல்வேறு மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டு தேர்தல் பணியாற்றி வருகின்றனர். பூத் கமிட்டி ஆலோசனை கூட்டம் ஆகியவையும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டு ஆகியவற்றை முன்வைத்து அதிமுக போர்க்கொடி தூக்கி வருகிறது. பொன்முடி, செந்தில் பாலாஜி ஆகியோருக்கு எதிராக பலத்த தாக்குதலை அதிமுகவும் பாஜகவும் தொடுத்து வருகிறது. இதற்கிடையே ஏற்கனவே ஒருமுறை பதவி இழந்த பொன்முடி, செந்தில் பாலாஜி ஆகியோருக்கு மீண்டும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. போக்குவரத்து துறையில் வேலை பெற்று தருவதாக சட்டவிரோதமாக பணம் பெற்ற வழக்கில் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து அவரது பதவியும் பறிக்கப்பட்டது. தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்பட்டது. பிறகு செப்டம்பர் மாதம் திமுக அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்ட போது செந்தில் பாலாஜி தான் ஏற்கனவே கவனித்து வந்த மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு துறையை பெற்றுக்கொண்டார். இதே போல திமுக சீனியர் அமைச்சரான பொன்முடி சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்றதால் பதவி இழந்தார். பிறகு உச்சநீதிமன்ற தண்டனையை நிறுத்தி வைத்ததால் மீண்டும் அமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பெரியார் திராவிடர் கழகம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் பொன்முடி பெண்கள் குறித்தும் சைவம் வைணவம் குறித்தும் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. கனிமொழி நேரடியாக கண்டிக்க அவரது துணை பொதுச் செயலாளர் பதவியும் பறிக்கப்பட்டது. தொடர்ந்து அவரை அமைச்சர் பதவியில் இருந்து நீக்க வேண்டும் என பாஜகவும் அதிமுகவும் கூறியுள்ளது. இது தொடர்பாக உயர்நீதிமன்றம் வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடப்பட்டுள்ள நிலையில் காவல்துறையும் வழக்கு பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் இது தொடர்பாக பதிலளிக்க வேண்டும் எனவும் தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளது. இந்த நிலையில் உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்ற செந்தில் பாலாஜிக்கும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. தற்போது உச்சநீதிமன்ற ஜாமீனில் இருக்கும் அவர் சாட்சிகளை கலைத்து வருவதாக உச்சநீதிமன்றத்தில் ஜாமீனை ரத்து செய்ய வேண்டும் என வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் அமைச்சர் பதவி வேண்டுமா, ஜாமீன் வேண்டுமா என்பதை 28ஆம் தேதிக்குள் செந்தில் பாலாஜி தெரிவிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதனால் பொன்முடி, செந்தில் பாலாஜிக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் துரைமுருகன் பொன்முடியின் சொத்து குவிப்பு வழக்கில் விடுவிக்கப்பட்டதை ரத்து செய்த நீதிமன்றம் 6 மாதத்திற்குள் விசாரிக்க வேண்டும் என உத்தரவிட்டிருக்கிறது. டாஸ்மாக் விவகாரத்தில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை இல்லை என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இப்படி அடுத்தடுத்த சிக்கல்களால் திமுக அமைச்சர்கள் கடும் நெருக்கடிகளுக்கு உள்ளாகி உள்ளனர். உயர் நீதிமன்றமும் உச்சநீதிமன்றமும் தொடர்ந்து தமிழக அமைச்சர்களையும் தமிழக அரசையும் விமர்சித்து வருகிறது. இதனால் ஏற்படும் சிக்கல்களை தவிர்க்க தமிழக அமைச்சரவையில் விரைவில் மாற்றம் செய்யப்படலாம் என்று கூறப்படுகிறது. குறிப்பாக அமைச்சர் செந்தில் பாலாஜி, பொன்முடி ஆகியோர் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டு ஏற்கனவே அவர்கள் வகித்து வரும் துறைகளை சில சீனியர் அமைச்சர்கள் பகிர்ந்து கொள்ளலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த முறை செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்றபோது மின்சாரத்துறை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு வசமும் மதுவிலக்கு ஆயத்தீர்வைத்துறை அமைச்சர் முத்துசாமியிடமும் கூடுதலாக ஒப்படைக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த முறை சக்கரபாணி, சாமிநாதன் ஆகிய இருவரில் ஒருவருக்கு மின்சாரம் மதுவிலக்குத்துறை ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது பொன்முடி வகித்து வரும் வனத்துறை அமைச்சர் பதவி விழுப்புரம் லட்சுமணனுக்கு ஒதுக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்கின்றனர். இதனால் இரு அமைச்சர்களின் ஆதரவாளர்களும் கடும் அதிர்ச்சியில் உள்ளனர். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.